Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நம்ம எதை பற்றின வீடியோஸ் பார்க்க இருக்கோம்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஆர்மி ஹெட் குவார்ட்டர்லேருந்து எல்லா ரெக்கார்ட் ஆஃபீஸுக்கும் ஒரு முக்கியமான லெட்டர் சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக எந்த வருஷம் பென்ஷன் வந்தாங்களோ அவங்கள குழந்தைகளோட சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் பண்ணலை, ப்ளஸ் டெத்து கேசஸ் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் கேரண்ட் பண்ணலை, விடோஸ்க்கு இந்த மாதிரி சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ், ஹாஸ்டல் சப்சிடி, பெட்டல் கேசுவலிட்டி ஆனவங்களுக்கு வெல்ஃபேர்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் இருக்குது. இதை நீங்கள் தெரியப்படுத்தணும். ஏன்னா எல்லா ரெக்கார்ட் ஆஃபீஸில் போய் இதை கேட்கும்போது இதில் நிறைய நபர்கள் அவங்களுக்கான அந்த ஒரு விஷயம் இருக்குன்னே அவங்களுக்கு அறியாமல் இருக்காங்க. அதனால் அவங்க கிளைம் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறத ரெக்கார்ட் ஆஃபீஸ்க்கு ஆர்மி ஹெட் குவார்ட்டர் கண்டுபிடிச்சு இப்போ அதை எல்லா ரெக்கார்ட் ஆஃபீஸ்க்கும் ஒரு லெட்டராக கொடுத்துருக்காங்க. இதை பற்றின சின்ன அவேர்னஸ் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த தகவலை அனைத்து முன்னாள் இராணுவ வீரருக்கும் பகிருங்க. ஏன்னா எல்லாருமே இதை தெரிஞ்சுக்க வேண்டியது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போவுமே அவேர்னஸ் வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம கொடுக்குற ஒவ்வொரு அவேர்னஸும் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும். அதனால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்கள் ஆர்மி குரூப்பு எல்லாருமே இருப்பாங்க, அதில் நீங்கள் அனுப்புங்க. அவங்களுக்கு ஏதாவது டவுட், ஏதாவது சந்தேகம் அப்படின்னா நம்மளோட மொபைல் நம்பர் இருக்குது, நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, நீங்கள் கமெண்ட் செக்ஷன் இருக்குது, நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நம்மளான உதவிகள் கண்டிப்பாக செய்ய நம்ம ரெடியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் ஒரு முன்னாள் இராணுவ வீரர் பென்ஷன் வந்திருக்காரோ அந்த வருஷத்துக்கான சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் அவர் ஆர்மிக்கு த்ரூ கிளைம் பண்ணணும். அதை கிளைம் பண்ணுறதே கிடையாது, மறந்துடுறாங்க, இல்லை அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் தெரியாமல் விட்டுடுறாங்க. லேட் ஆனதால் அவங்க டைம் பார்ட் சர்டிஃபிகேட் கிடைக்காததால் அவங்க அந்த வருஷத்துக்கான சிஏ கிளைம் பண்ண மறந்துடுறாங்க. இதே மாதிரி பெட்டல் கேஷுவலிட்டி யாராவது ஆனாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வெல்ஃபேர் கிராண்ட் கிடைக்காமையே போயிடுது. இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ ஆர்மி ஹெட் குவார்ட்டர்லேருந்து அந்த லெட்டர் வந்திருக்கு. இப்போ வாங்க அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன பாயிண்ட்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த லெட்ரு தான் அது ஆர்மி ஹெட் குவார்ட்டர்லேருந்து எல்லா ரெக்கார்ட் ஆஃபீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. டேட்டட் பார்த்தீங்கன்னா 12 மே 2026 அன்னைக்கு. சப்ஜெக்ட் கிளியர் கட்டாக இருக்குது. நான் கிளைமிங் ஆஃப் என்டைல்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது டெத்து கேசஸ்க்கு நிறையா அவங்க என்டைல்மெண்ட் கிளைம் பண்ணல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பேராகிராஃபை அவங்க எழுதியிருப்பாங்க. அதாவது டெக்னிக்கல் டீம் இதை செக் பண்ணும்போது இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நிறையா வந்திருக்கு. நிறையா முன்னாள் இராணுவ வீரர்கள் அவங்களோட சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் கிளைம் பண்ணாமல் இருக்காங்க. அந்த பென்ஷன் போனால் அந்த வருஷத்துக்கான அலவன்சஸ் அவங்க கிளைம் பண்ணல. அதுக்கடுத்து டெத்து கேசஸ், அதாவது சர்வீஸ் பர்சன் அங்கே ஆர்மியில் டெத் ஆகும்போது அவங்களோட அந்த ட்ரான்ஸ்ஃபர் கிராண்ட் அவங்க கிளைம் பண்ணவே இல்லை. அதுக்கடுத்து பெட்டல் கேஷுவலிட்டிஸ்க்கு கிடைக்கக்கூடிய அந்த ஹாஸ்டல் சப்சிடி மற்ற விஷயங்கள் கிளைம் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கான பார்ட் வேர்டர், இதுக்கான மற்ற விஷயங்கள்லாம் பண்ணி டைம் பார்ட் சர்டிஃபிகேட்லாம் வச்சு அவங்கள கிளைம் பண்ண சொல்லுங்கள். இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லா விழிப்புணர்வும் ஏற்படுத்துங்க. ஸ்போர்ட்ஸ் அவுட்ரீச் ப்ரோக்ராம், எக்ஸர்வீஸ்மேன் ரேலி, இல்லை யூனிட்டில் இருக்க சைனிக் சம்மேளனம், தர்பார், இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் இதை சொல்லி இதை விழிப்புணர்வு அடைய செய்ய வைக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்மளோட நோக்கமும் அதே தான். ஏன்னா இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த வருஷம் நீங்கள் பென்ஷன் போயிருக்கீங்க அப்படின்னா அந்த வருஷத்துக்கான சிஏ நீங்கள் ஆர்மிக்கு த்ரூ கிளைம் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் கிராண்ட், அதாவது டெத் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ட்ரான்ஸ்ஃபர் கிராண்ட் ப்ராப்பராக அதை கிளைம் பண்ணி கொடுக்கணும். இது யூனிட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ரெக்கார்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் நிறைய பேர் இதை செய்ய மறந்துடுறாங்க, இல்லை அவங்களுக்கான இந்த விஷயங்கள் தெரியாமல் போகுது. இண்டிவிஜுவல் சின்ன சின்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதை கரெக்டாக ரெக்கார்ட் ஆஃபீஸ் மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு தெரியாத விஷயத்தை கைட் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிறத இந்த மொத்த லெட்டரோட சாராம்சம். நம்ம டீமில் யாராவது இருந்தீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளால உதவி செய்வோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நோக்கம் என்றுமே அவேர்னஸ். நான் அதான் எப்போவுமே சொல்கிறது, விழிப்புணர்வு அடைஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், நமக்கு கிடைக்கக்கூடிய வெல்ஃபேர்ஸ் நீங்கள் எடுக்க முடியும். விழிப்புணர்வே இல்லை, நம்மளுக்கு அதை பற்றிய நாலேஜே இல்லை அப்படின்னா எப்படி நம்ம அந்த கிராண்ட்ஸை நம்ம வாங்க முடியும்? ப்ளஸ் இங்கே யாருமே எதையும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற மனப்போக்கத்தில் இல்லை. நிறைய சோல்ஜர் போர்டில் நீங்கள் போனீங்கன்னா உங்களை எதிரியாக தான் பார்க்குறாங்க. உங்களுக்கு வேணுங்கிறத கூப்பிட்டு வச்சு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது, இப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லக்கூட அவங்களுக்கு நேரம் இல்லை. ஒரு சில சோல்ஜர் போர்டு நல்லா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் தமிழகத்தில் இருக்க பெருவாரியான சோல்ஜர் போர்டு போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு எந்தவித உதவி செய்கிறதுக்கும் அவங்க மறுக்கிறாங்க, இல்லை உங்களை தள்ளி போட சொல்கிறாங்க, இல்லை அதை சரியான விவரங்கள் கொடுக்க மறுக்கிறாங்க. இப்போ இது யார்கிட்ட தான் போய் கேட்குறது? நம்மளோட வீடியோஸ் அவ்வளோ போட்டு நம்மளோட விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான நோக்கமும் அதுதான். நம்மளோட நோக்கம் எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் போய் சேர்க்கணும்.
ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்காது. அந்த விஷயத்தை ஒரு தொகுப்பாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வெப்சைட்டு உருவாக்கி வச்சுருக்கோம். உங்களுக்காக தான் அந்த வெப்சைட் உருவாக்கி வச்சுருக்கோம். நீங்கள் பார்த்து அதை பயனடைஞ்சு அது கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு விஷயம் செஞ்சு வச்சுருக்கோன்னா அதனால் நீங்கள் பயனால் அடைஞ்சிங்களா அடையலையா, இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, இல்லை இன்னும் அதில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் யூடியூப் மூலமாகவோ இல்லை வெப்சைட் மூலமாகவோ இல்லை நேரடியாக வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நம்மளால் அதுக்கான அப்கிரேடேஷன் பண்ண முடியும். அப்படியே இருக்கிறது அது வெப்சைட் கிடையாது. அதில் நிறைய அப்கிரேட் நம்ம பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி கூட நம்ம அதில் வந்து ஒரு சில குறைகளை சரி பண்ணி அப்கிரேட் பண்ணியிருக்கோம். இன்னமும் நம்ம அப்கிரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதுக்கு எங்களுக்கு உங்களோட ஒத்துழைப்பு தேவை. எல்லாரோட ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்மளோட சேனலை எடுத்துகிட்டு போக முடியும். நம்மளான முயற்சிகள் நம்ம கண்டிப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் உங்களால் சப்போர்ட்டை எங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுங்கள். நம்ம சேனலோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் இருக்குது. மெம்பர்ஷிப் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக மெம்பர்ஷிப் எடுத்துக்கோங்க. நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.